வணக்கம். இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கும். நான் எதையுமே பிரித்து பார்க்கவே இல்லை. ஏதாவது சரியில்லைன்னா ரிட்டர்ன் கூட போட முடியாது. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. எதையும் ஐயையோ இதை வாங்கிட்டோமேன்னு நினைக்கிற அளவுக்கு இல்லை. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் டேப்பில் மாட்டுற அந்த ஷவர் இருக்குல்ல, அது வாங்கினேன். அது நான் எப்படி வருமோன்னு பார்த்தேன். ஆனால் அந்த ப்ரைஸுக்கு 3 கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் 50 வருஷம் முன்னாலேயே இருக்காங்க நம்ம வீட்டில் எல்லாருமே. நான் வால் கிளாக் வேறு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இது பாருங்கள், அதுக்குள்ளே அதை எடுத்து பிரித்து செவுத்துல கூட மாட்டியாச்சு. ஏங்க இதை வாங்குனீங்கன்னு கேட்டால், உனக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால் நல்லா தெரியணும் அப்படின்றதுனால இந்த மாடல் வாங்கினேன்னு சொன்னாங்க. சரி, அதுவும் ஓகே தான். எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது. அதை கொடுத்து அனுப்பிட்டு மாட்டிக்கிங்க செவுத்துலன்னு. கிச்சனில் காய்கறி வைக்கிற பாக்ஸ் நான் இது தான் செலக்ட் பண்ணேன். நிறைய பேர் அந்த ஒயிட் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ரிவ்யூ கூட அதுக்கு தான் நிறைய இருந்துச்சு. நான் இது ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம எப்படியும் ஒரு நாளைக்கு 1/2 கிலோ காயாவது சாப்பிடுவோம். அப்போ அந்த 1/2 கிலோ காய் வைக்கிற அளவுக்கு எனக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்றதுனால தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். 4 நாள் காய் வைக்கிறது அது கொஞ்சம் வேஸ்ட்டு. அதனால தான் நான் இது இவ்வளோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இதை செலக்ட் பண்ணேன். இது 6 பீஸு. இதுவும் ஒர்த்து தான். அந்த ப்ரைஸ்க்கு கிட்டத்தட்ட எல்லாமே 300 ரூபாய்க்கு உள்ளேயே தான் வந்துச்சு. ஒரு ஒரு பொருளும். இது கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதை பிரித்து எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, கோல்டாக இருக்குது, மன்னிக்கவும். நான் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கியிருக்கேன்னு நல்லா இருக்குது இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்காது. ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், நான் எப்படி அடுத்தவங்களோட ரிவ்யூ பார்த்து நல்லா இருக்கா இல்லையா, இதை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேனோ பார்க்குறேனோ, நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். யார் வாங்கியிருக்கா, என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு. அது மாதிரி தானே நம்மளும் அதை வாங்கி யூஸ் பண்ணி சொன்னால் தானே அடுத்தவங்களுக்கு தெரியும். அப்படின்றதுனால தான் இதை சொல்கிறேன். எனக்கு இப்போல்லாம் ஏப்ரான் இல்லாமல் ஒரு வேலையும் நான் செய்கிறதில்ல. காலையில் எந்திரிச்ச உடனே அதுதான் நான் எடுக்கிறது முதல்ல இருக்கும். ஏன்னா அதை தான் கட்டிக்கிட்டு தான் நான் வேலை பார்ப்பேன். துணி இப்போல்லாம் எனக்கு ரொம்ப அழுக்காகிறதில்ல. இல்லைன்னா நான் அப்படியே நைட்டிலேயே துடைச்சிப்பேன். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஒரு இதில் 2 வந்துச்சு. நல்லா இருக்குது, வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் எல்லோரும் கூட அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு ஸ்க்ரூலாம் அவங்களே கொடுத்துருவாங்க. அசெம்பிள் பண்ண மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்றும் இதை வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு நான் அதில் வெங்காயம் போட்டுட்டேன். பழத்துக்கு இன்னொன்று வாங்கணும். நிறைய பேர் நான் காய்கறியில் கறி போடுறத பார்த்துட்டு, என்ன இந்த காயில் கறி போடுறீங்க, அந்த காயில் கறி போடுறீங்க, என்ன இப்படி சமைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு ஆட்களுக்கும் ஒரு ஒரு விஷயமும் ஸ்பெஷல் இல்லையா, அவங்கவுங்க ஊரில் அது ஸ்பெஷல் இல்லையா. அது மாதிரி நாங்கள் எல்லா காயிலையும் சிக்கன், மட்டன், எறா எல்லாமே போட்டு செய்வோம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த சாப்பரில் தான் வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணேன். ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக நல்லா கட் பண்ணி கொடுக்குது. இன்றைக்கி அவரைக்காய் சிக்கன் போட்டு தான் குழம்பு செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் தனியாக, குழம்பு தனியாக சாப்பிட்றீங்க. நான் 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன், அவ்வளோதான். நிறைய பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை எண்ணெயில் போட மாட்டேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்பயே போட்டுக்குங்க. அப்போ தான் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒன்றா வதங்கிரும். கல் உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம கறி போட்டுக்கலாம். கறியோடையே நான் எந்த காய் போட போகிறேனோ அதை ஒன்றாவே போட்டுருவேன். அப்போ 2மே சேமாக வெந்து வந்துடும். அதுக்கு தனியாக டைம், இதுக்கு தனியாக டைம் வேண்டாம். அவரைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இன்னும் எங்கள் பாட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு அவரைக்காய் 2ஆக தான் கட் பண்ணுவாங்க, இல்லை 3ஆக கட் பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. அதனால் நான் மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். 2மே ஒன்றாவே போட்டுருங்க. கரெக்டாக வெந்து வந்துடும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். இது செட்டிநாடு மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மசாலா எல்லாமே போட்டிருக்கேன். நடுவில் இருக்கிறது சர்க்கரை. இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
கொஞ்சமாக கொதிக்க விட்ட உடனே அது கொஞ்சம் கொதிச்சாலே போதும். நான் ஸ்லோ பண்ணிருவேன். ஸ்லோவில் வச்சே தான் நான் குக் பண்ணுவேன். அந்த குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் மாறாமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வேண்டாம். நன்றி.